உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரன் மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பமும் சோகத்தில் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் இந்த முறையும் சேரனுடைய கல்யாணம் ரொம்பவும் ஆவலோட ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறையும் கல்யாணம் நின்று இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்கு தேவையான தாலி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. நடேசன் கிட்ட வந்துட்டு சோழன் வந்துட்டு நக்கலாக கேட்குறாரு, தாலி எல்லாம் வாங்கியாச்சு, யாரோ செயின் கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்களே என்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய், இந்த நடேசன் கொடுத்த வாக்க கொடுத்த மாதிரி காப்பாற்றுவான்டா, இல்லைனா அவன் சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயினை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த செயினை பார்த்ததுமே சேரனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா என்னப்பா செயினெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, ஏதுப்பா என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா நடக்குதுங்க அப்படிங்கிறாரு. அப்போது பாண்டி இருந்துட்டு, ஆனால் இருன ஏன் அவசரப்படுற, அவரே சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் தெளிவாக சொல்லிடுறாரு, டேய் உங்கள் அம்மா சாகும்போது மூத்த மருமகளுக்கு என்னோட தாலியை கொடுக்கணும்னு சொன்னாடா, அப்படி பார்த்தா நிலா தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்தா, அதனால அவளுக்கு அந்த தாலியை கொடுத்துட்டேன். அடுத்ததா சோழனுக்கு கொடுக்க சொல்லி இந்த செயினை கொடுத்தா, அதனால அந்த செயினை இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன். பாண்டிக்கு அவளோட வளையல கொடுக்க சொன்னாடா, இந்தடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வளையலையும் பாண்டி கையிலே கொடுத்துட்றாரு. இப்போ அந்த செயினை வாங்கி நிலா பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கே. அதனால சேரன் கிட்ட இப்படி காட்டிட்டு கீழே கையோடவே தாலி அந்த காசு எல்லாத்தையுமே அப்படியே ஒரு செட்டை கீழே வச்சு, இங்கே பாருங்கண்ணே எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு கையில் கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. கண்ணெல்லாம் அவருக்கு கலங்குது. என்னப்பா இவ்வளோலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, என்னண்ணே தாலி கூட வாங்காமல் எப்படின்னு, தாலி இல்லாமல் எப்படின்னே கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. டே அப்படி இல்லைடா, அதுக்காக இவ்வளோலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே திரும்ப திரும்ப அதையே சொல்லாதண்ணே, உன் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தணும்னு எங்கள் எல்லாருக்கும் இருக்குண்ணே, அப்புறம் ஏண்ணே நீ ஃப்ரீயாக விடுன அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ பாண்டி வாங்கி அந்த வலையில் பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் நிலாவுக்கு பல்லவனை பார்க்கும்போது ரொம்பவுமே பாவமாக இருக்குது. இதை பார்த்த நடேசன் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே என்னம்மா நிலா அவனையே பார்த்துட்டு இருக்க, சின்னவனுக்கு அவன் கல்யாணம் வரும்போது என்ன செய்யணுமோ அதை அவன் கையில் கொடுத்துருவேன், நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாரு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே சுயநலமாக யோசிக்காமல் குடும்பத்துக்காகன்னு ஒன்று யோசிக்கிறாரு. அதாவது அந்த வலையில பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு எழுந்திரிச்சு வந்துட்டு, ஆனால் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா பாண்டி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வலையில எடுத்து இப்போ சேரன் கையில் கொடுக்குறாரு. டே என்னடா எதுக்குடா இப்போ என்கிட்ட கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இதை புடினே நீ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னன்னு சொல்லு, எதுக்கு இப்போ என் கையில் கொடுக்குற நீ அப்படிங்கிறாங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ வச்சுக்க இந்த வலையில அப்படிங்கிறாங்க. டே இது அம்மா உனக்காக எடுத்து வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்கடா அப்பா கிட்ட, அதனால் நீ வச்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் இருந்துட்டு, ஏன்னா அப்போனா இந்த வலையில வானதி அக்காக்கு தானே நீ கொடுப்ப அப்படிங்கிறாங்க. டே ஒரு நிமிஷம் நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நீ புடினேத அப்படிங்கிறாங்க. டே என்னடா பாண்டி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ ஒரு நிமிஷம் புடினா புடிய அப்படின்றாங்க. சரிண்ணா சேரனும் ஒன்று வாங்கிக்கிறாரு. அடுத்ததான் நிலாவை பார்த்து, ஏங்க இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பாண்டி எனக்கு எதுக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் பிடிங்களேன் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, நீங்கள் வாங்கி உங்கள் கையில் போடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுமே பார்த்துட்டு, டேய் உனக்கு அம்மா கொடுத்ததுடா நீ வச்சுக்கோடா, நிலாவுக்கு வேண்டாம்டா, நான் என்னால் முடியும் போது நான் வாங்கி கொடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க நீங்கள் ஒரு நிமிஷம் பிடிங்களேன், இந்த வலையில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அது உங்ககிட்ட இருந்தாலும் உங்கள் கையிலையாவது போட்டுக்குவீங்களே, நீங்கள் பிடிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்பவும் கம்பல் பண்ணி அவர் கொடுக்கும்போது நிலாவால் தவிர்க்க முடியல. சரின்னு வாங்கி அவர் கையிலேயே போட்டுக்கிட்டு, இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கும்போது சோழனுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இதை கையில் போட்டுக்கிட்ட உடனே இப்போது சேரன் பார்த்துட்டு, என்னடா ஏன்டா உனக்காக அம்மா கொடுத்ததை எங்ககிட்ட கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படி இல்லைண்ணே, சந்தா பாவண்ணே, அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உன்னை நம்பி வராங்க, அதோ அங்கே பாரு அவங்களுமே அதே மாதிரி சூழ்நிலை தான், அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்க 2 பேருக்கு இருக்கட்டும்ண்ணே, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. நடேசன் ரொம்ப பெருமையாக பார்க்குறாரு. அப்போ பாண்டி ஒரு வார்த்தை கேட்குறாரு, இது நீங்கள் என்கிட்ட கொடுத்த வலையில, இதை நான் இவங்ககிட்ட கொடுக்குறதுல உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. டே எனக்கு என்னடா, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி உங்கள் அம்மா கொடுத்தா, அதை நான் உங்ககிட்ட கொடுத்துனேன், இதை நீ யார்கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்த உடனே சேரனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணா என்னண்ணே அழுகிறியா, நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ அழுதுட்டு உட்காந்துருக்க, அண்ணா இங்கே பாருண்ணே அழுது கண்ணெல்லாம் இதாகி உனக்கு நான் போட்ட ஃபேஷியலே வேஸ்ட்டாக போயிடுண்ணே, அப்போ நீ அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், திரும்ப உட்கார வச்சு உனக்கு ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கடா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னொன்னே நான் எங்கேயும் போயிடுவேனோ வெளியில் போயிடுவேனோ அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாதுடா, நான் இங்கே தான் இருப்பேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ சோழன் உடனே இருந்துட்டு, என்னென்ன நீ கிளம்பி போயிடுவேன்னு
இருப்பேன்னு சொல்லிட்டா நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கோம். நீ இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு தானே உனக்காக பாண்டி கட்டிலு, பெட்டு எல்லாமே வாங்கி போட்டிருக்கான். நீ அப்படிலாம் அவ்வளோ சாதாரணமாலாம் வீட்டை விட்டுலாம் போயிட முடியாது அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் இல்லைடா, அண்ணன் எங்கடா போகிறேன் உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கடா நம்ம எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா அப்போவே பேசி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இது மாதிரி ஒன்றா தாண்டா இருக்கணும். யாரும் எந்த மனஸ்தாபமும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாசமலரா அப்படியே பொங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த ஆரம்பிச்சிட்டானுங்களா அவனுங்க போடுற நாடகத்தை. ஒன்று அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டுறானுங்க, இல்லைனா இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பாசமாக பொழியிறானுங்க. இவனுங்களெல்லாம் பேசாமல் நாடக கம்பெனியில் சேர்ந்துடலாம். இவனுங்க நாடகத்தை போட்டால் கூட அதுலையாவது ஒரு வருமானம் வரும். என்னத்தை இவனுங்களை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ இந்த நாளில் முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, சேரன் வந்துட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டே வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா போய் பார்க்குறாங்க. என்ன இந்த டைமில் தூங்காமல் அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு போய் பார்த்துட்டு, என்னண்ணா இப்போ போய் இப்படி தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ தூங்குனீங்கன்னா தானே உங்களுக்கு காலையில் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுக்கு இப்படி தூங்காமல் இருக்கீங்க? போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு தூக்கமே வரல அப்படிங்கிறாங்க. அண்ணே போய் படுத்தா தானே தூக்கமே வரும். இப்படி உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னண்ணே திடீர்னு உங்களுக்கு அம்மா ஞாபகம் எதுவும் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அப்புறம் என்னண்ணே போய் படுத்து தூங்குங்க அப்படிங்கிறாங்க. நிலா உங்ககிட்ட ஒன்று கேட்ட தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்றாங்க. கேளுங்கண்ணே, நீங்கள் கேட்டால் நான் என்னென்ன தப்பாக எடுத்துக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சந்தா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ வீட்டை விட்டு போயிடுவேன்னு அன்றைக்கி சொன்னில்ல, அந்த மாதிரி எதுவும் போயிடுவியாப்பா? நீ இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா, நீ வீட்டை விட்டுலாம் போயிடக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே யோசிச்சுட்டு, அண்ணா என்னண்ணே இதையா போய் இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் அது எனக்கு ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், அப்படிலாம் நான் பண்ண மாட்டேனே அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியாப்பா அப்படிங்கிறாங்க. என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு சோழனை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன்? அப்படிலாம் என்னால் போக முடியாதுண்ணே, ஏதோ கோவத்தில் சொன்னேன், அப்படிலாம் எப்பயும் நான் பண்ண மாட்டேன். இந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆளாயிட்டேன், அப்புறம் எப்படி என்னால் போக முடியும்? நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. போதும்ப்பா இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்கண்ணே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே சோழன் நின்று கேட்டுடுறாரு. இதை கேட்டோன்னே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோழனை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ கையில் ஒரு செம்பு வச்சிருக்காரு, அதை கீழேயுமே போட்டுடுறாரு. அதை பார்த்துட்டு சேரன் அப்படியே பார்க்கும்போது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. சேரன் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. அப்பாடா கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி நிற்கும்போது கரெக்டாக நிலா உள்ளே வராங்க. என்ன இந்த நேரத்தில் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ கேட்குறத பார்த்தா ஏதோ நீ பேசிகிட்டு இருந்ததை வந்து நான் இங்கே நின்று ஒட்டு கேட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே நின்று ஒட்டு கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில் வந்துச்சுல்ல, ஒட்டு கேட்கணும்னு நான் ஒன்றும் கேட்கல, நான் பாட்டுக்கு இப்படி வந்தேனா நீ பேசிகிட்டு இருந்தது லைட்டாக என் காதில் விழுந்துச்சு, ஏதோ சோழனை விட்டு போக மாட்டேன் இந்த வீட்டை விட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தல்ல அப்படிங்கிறாங்க. ஓ அதுவா, அண்ணன் கல்யாணம் நாளைக்கு இருக்குது, இப்போ போய் அண்ணன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு, அப்போ போய் இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாரா? அதனால அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி ஒன்று சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்க நிலா? அதெல்லாம் இல்லை, உன்னால் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது, அதுவும் என்னை விட்டு போக முடியாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போடுறாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் சும்மா சொல்லிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானம் ஆகிட்டு போயிடுறாரு. இப்போ எல்லாருமே படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. அந்த டைம் பார்த்தா இப்போ பல்லவன் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. அப்போது நிலா குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா பல்லவன் இப்போ தூங்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, என்ன யாருமே பல்லவன் இன்னும் எழுப்பலையா அப்படிங்கிறாங்க. நான் எத்தனை வாட்டி எழுப்புறது நிலா, நான் எழுப்பி பார்த்துட்டு அவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான், அவ்வளோ தூக்கத்தில் இருக்கான், நைட் லேட்டாக படுத்தான்ல அப்படிங்கிறாங்க. லேட்டாக படுத்தா ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சா ஒன்றும் தப்பு இல்லை, இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான நாள், இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா எந்திரிடா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ ஒரு 5 நிமிஷம் அண்ணே அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷமா, இப்போ நீ எந்திரிக்கிறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. சரின்னு அப்படியே பெட்ஷீட்டை இழுத்துட்டு பார்க்குறாரு. என்ன நீ கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடா கிளம்பிட்டீங்களான்னு கேட்குற, மணி என்ன ஆகுது தெரியுமா, நம்ம கிளம்ப வேணாமா, அங்கே போய் இன்னும் நம்ம எடுத்து வைக்கிறது பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் எவ்வளோ இருக்குது, இப்போவே டைம் என்னாச்சு, எழுந்திரி முதல்ல அப்படிங்கிறாங்க. அதை ரெடி ஆகிட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரும் போயிடுறாரு. ஒரு வழியாக எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாங்க. அப்போது சேரனுமே வந்து குளிச்சுட்டு வராரு. அப்போ அதை பார்த்த உடனே நடேசனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாடா சேரா வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன்ப்பா அப்படின்னோடனே, சரி வாங்க எல்லாருமே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளார கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக வானதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அக்கா அப்படின்ட்டே வராங்க. வாங்க வானதி அப்படின்னோடனே உள்ளே வந்துட்டு கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரெடி ஆகிடுச்சு, ஏதோ சாமி கும்பிட்டு உடனே கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு நிற்கும்போது இப்போ நடேசனே கற்பூரம்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு சேரனுக்கு விபூதி வச்சு விட்டுட்டு எல்லாருக்குமே விபூதி வச்சு விட்றாரு.
ஐயனாரப்பா நல்லபடியாக எல்லாத்தையும் நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அப்போ நிலா கேட்குறாங்க, ஆமாம் சோழன், பூ மற்ற ஐட்டம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. நான் பேசிட்டேன் நிலா, 6 மணிக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுவார், நம்ம கிளம்புனோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கோவிலுக்கே போயிடுறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தா ஆல்ரெடி கொஞ்சம் பேர்லாம் வந்துடுறாங்க. அங்கே அவங்க இறங்கி போகும்போதே பார்த்தா அங்கே ரெடியாக கார்த்திகா வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. பார்த்த உடனே சேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஓடி வந்துட்டு மாமா அப்படிங்கிறாங்க. வாப்பா கார்த்திகா, எப்போ வந்த, எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, எப்படியும் நீங்கள் இங்கே தானே வரப்போகிறீங்க, அதனால தான் சீக்கிரமே ரெடியாகி நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்கப்பா உன் வீட்டுக்கார் வந்திருக்காரா அப்படிங்கிறாங்க. வந்துட்டார் மாமா, இதோ உள்ளதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிங்கிறாங்க. அவரும் அங்கேருந்து வராரு. வந்துட்டு வணக்கம் அப்படிங்கிறாரு. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எப்படி வராமல் இருக்க முடியும், அதுவும் கார்த்திகா நேற்றுலேருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும்போது சோழன் மட்டும், என்னென்ன உன் எக்ஸ் நேற்றுலேருந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு போல அப்படிங்கிறாங்க. டேய், நான் உங்ககிட்ட வீட்டிலே சொன்னேன்லடா, இந்த மாதிரிலாம் கார்த்திகா வீட்டுக்காருக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது உன் காதலே சரியாக விழுந்திருக்காது, நீ இப்போ அவர் காதில் விழுந்திருக்குன்னு நினச்சா பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணே அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, சோழன் எந்த நேரத்தில் எது பேசணும்னு இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி 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 எதுவும் பேசலை அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. ஐயருமே வந்துடுறாரு, எல்லா திங்ஸுமே வந்துடுது, எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்போது டைம் ஆகிடுச்சுங்கும்போது பொண்ணு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வந்துடுவாங்க இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சேரன் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பார்த்தா அனீஷ் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. என்ன அனீஷ் கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இதோ பையா கிளம்பிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரி அனீஷ், நாங்களும் எல்லோரும் இங்கே வந்துட்டோம், ஐயரும் வந்துட்டாரு, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இதோ பையா கிளம்பிட்டோம், இதோ வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா, பையா சந்தா பேசணுமா அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. குடு அனீஷ் அப்படின்னோடனே இப்போ பக்கத்துலேருந்து எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சந்தா பேசுதானே அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணே சந்தாவும் வாங்கிட்டு ஏதோ பேசுகிறாங்க. சரிப்பா சீக்கிரம் கிளம்பி வாங்க, நீ கிளம்பிட்டியாப்பா, ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்களும் கிளம்பிட்டேன் ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்போது சேரன் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. என்னென்னா சந்தா ரெடி ஆகிடுச்சு போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, அப்புறம் என்ன, மாப்பிள்ளையும் ரெடி பொண்ணு ரெடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு நிமிஷம் வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்போ ஐயர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எல்லா பூஜையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்டுறாரு. அப்போது வாசலை பார்த்துட்டு நிற்கிறாரு. நிலா பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணா ஐயர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே, அதான் பார்த்துட்ருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நாங்களாம் இருக்கோம்லண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம், சந்தா வந்தோடனே அப்போ தானே தாலி கட்டுறப்ப தான் சந்தாவை கூப்பிட்டு வருவாங்க, நீங்கள் போங்கண்ணே போய் பூஜை பண்ண போகிறோங்க, அங்கே கூப்பிட்றாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ பார்த்துக்கிறியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோண்ணே, நீங்கள் போங்க, அதான் சோழன் இருக்காருல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனுமே பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணே நான் இருக்கேன் போனேன் அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே அவர் சேரனுமே பூஜை பண்ணிகிட்டே இருந்தாலும் அப்படி வாசலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, வராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ டைமுமே ஆகிடுது, வர வேண்டியவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்துடுறாங்க. வந்து உட்காந்ததுக்கு அப்புறமுமே வந்து பொண்ணு வரல அப்படிங்கும்போது இப்போ ஐயரே கேட்க ஆரம்பிச்சிடுறாரு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நேரத்தில் ஐயர்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, யார்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்காங்க. சேரன் பார்த்துட்டு கேட்குறாரு, டேய் என்னாச்சுடா, ஃபோன் ஏதாவது பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. சோழன் வந்து ஒரு மாதிரி டென்ஷனோடைய, அண்ணா உங்ககிட்ட பேசுனது அனீஷ் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அனீஷ் பேசுனா, அதை சந்தாவும் பேசிச்சேன், நீ தான் கேட்டீலடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா கிளம்பிட்டாங்க, இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் தாண்டா சொன்னாங்க, ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தாண்டா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஃபோன் பண்ணால் ஃபோன் ஃபுல்லாக ரிங்கு போய் கட் ஆகுதுன்னு, 2 பேரும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாண்ணே அதனால தான் பாண்டி போயிருக்கானே, போய் பார்த்துட்டு வரேன்னு அவனே போயிருக்கானேரா அப்படிங்கிறாங்க. பாண்டி போயிருக்கானா, சரிடா பாண்டிக்கு நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பாண்டிக்கு ஃபோன் பண்ணா சொல்லுடா அப்படிங்கிறாங்க. என்னடாச்சு போயிட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வந்துட்டேன்டாங்க, வீடு பூட்டி இருக்கு, இங்கே பக்கத்தில் யார்கிட்டயாவது கேட்டாலும் எதுவும் தெரியலங்கிறாங்கடா, எனக்கு ஒன்றுமே புரியலடா, அங்கே எதுவும் வரலையாண்ணா அவங்க, சரி இங்கே பூட்டி இருக்குன்னொன்னே அங்கே வந்துட்டாங்களோன்னு தானே நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா டைமு போயிட்டே இருக்குது, ஐயர் வேறு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, இன்னும் வரலடா அவங்க அப்படிங்கிறாங்க. என்னடா என்னாச்சுன்னு தெரிலையே அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா வந்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அங்கேயும் இல்லையாமே, வீடு பூட்டி இருக்குன்னு தான் அவனும் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வந்துட்டுருப்பாங்களோ அப்படின்றாங்க. கிளம்பி இருக்க நேரத்துக்கு இந்நேரம் எத்தனையோ வாட்டி வந்திருக்கலாமே, பக்கத்துலேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, அவனும் வந்து பக்கத்தில் விசாரித்தாலும் தெரியலன்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. என்னவா இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து அங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஆட்டோ வந்துருச்சு அப்படிங்கும்போது அனீஷ் வந்துட்டு, சந்தா ஆட்டோ வந்துருச்சு வா சந்தா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பி வெளியே வராங்க.
சந்தாவுமே கல்யாண கோலத்தில் அந்த பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு அவங்களும் ரெடியாகி கிளம்பி வெளியில் வராங்க. இப்போ ஆட்டோ வந்துருச்சு, போய் ஆட்டோவில் ஏறலான்னு சொல்லிட்டு ஆட்டோ கிட்ட போனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அதில் அவங்க அந்த மாமா அந்த கேங் எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க வந்த உடனே அப்படியே ஆட்டோவில் இழுத்து உட்கார வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சந்தாவையும் அனீஷையும் வந்துட்டு அவங்க அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த டைமில் இவங்க ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க முடியல அவங்களால. இப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு சிக்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து இன்னும் இவங்க குடும்பம் யாருக்குமே தெரியல, என்ன எங்கே போயிருக்காங்கங்கிறதும் தெரியல. அப்போ பாண்டி நேராக கிளம்பி வந்துடுறாரு. என்னாச்சு அப்படிங்கும்போது அங்கே யாருமே இல்லை, இன்னும் வரலையாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் வரலையே அப்படிங்கும்போது இப்போ வந்து சோழனுக்கே ஒரு மாதிரி தோணுது. ஏன்னா ஒருவேளை அவங்க பீகார்லேருந்து எதுவும் கிளம்பி வந்து எப்படி கூப்பிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாரு சேரன். இல்லைண்ணா வீட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட கிளம்பிட்டேன்னு சொன்னவங்க இன்னும் வரலண்ணா, ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. தெரியலையடா எனக்கு என்னென்ன அப்படிங்கும்போது இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே அரசல் பரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கார்த்திகாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பத்திரிக்கையை வந்து ரொம்ப பெருமையாக என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனான்ல, அப்போது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க. அப்போ இந்த வாட்டியும் கல்யாணம் நிற்குது அப்படிங்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஏளனமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கெல்லாம் கல்யாணம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கீங்களா, அவன் ராசியே அப்படி தான், அந்த வீடே முதல்ல பொம்பளை தங்காத வீடு தான், அப்படி இருக்கும்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்டில் வாழ்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கும்போது நிலாவுக்கே கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை தங்காத வீடு பொம்பளை தங்காத வீடுனா, நான் அந்த வீட்டில் தானே இப்போ இத்தனை ஒரு வருஷம் கிட்ட நான் அந்த வீட்டில் இருக்கேன், எங்கள் வீடு நல்லா தான் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நீ என்னமோ அந்த வீட்டில் அதிசயமாக இருக்குங்கிறக்கா ரொம்ப பெருமையாலாம் பேசிக்காத. அப்படின்னா இப்போ கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கணும்ல, இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருக்கீங்க, இதில் அவன் வேற வந்து பத்திரிக்கை என்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப திமிராக வேற பேசிட்டு போனான், என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னோடனே நடேசன் வந்து, ஏய் கஸ்தூரி, என்ன உன்னை வந்து கல்யாணத்தை வந்து நீ வா என் பையனை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் கூப்பிட்டேனா, என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசுனில, அப்போ இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும்னு தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட வந்து சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது, ஏதோ இந்த பையன் சும்மா தானே நிற்கிறான், ஏதோ கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து நிற்கிற மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க, உன் பையனுக்கெலாம் கல்யாணம்னு ஒரு ராசியே இல்லை போல அப்படின்னோடனே அப்படி சேரனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. நிலா வந்து அப்படியே ஒரு மாதிரி கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு சோழன் புகுந்துடுறாரு. என்ன என் அண்ணனை பற்றி யாராவது பேசிகிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு என்னப்போ, அதான் கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல, போ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அப்போ இவங்க கிளம்பி போன உடனே ஒவ்வொருத்தராக கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த கோவிலில் அவங்க வந்து உட்காந்துருந்த எல்லாருமே கிளம்பி போனோடனே ரொம்பவுமே கஷ்டமாகுது. ஐயருமே பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் நாங்கள் எதிர்பார்த்தோம், பொண்ணு வரலை, டைமுமே முடிஞ்சு போச்சுப்பா, இனிமேல் நல்ல நேரம் இல்லை, என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் வேணால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இன்னொரு நாள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ மண்டபத்தில் ரொம்ப உட்காந்து பார்த்து காத்திருந்து இப்போ அனீஷும் சந்தாவும் வரல அப்படிங்கும்போது ரொம்ப ஏமாற்றத்தோட இந்த வாட்டியும் சேரோட கல்யாணம் நின்று தான் திரும்பி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோ தான் வந்துட்டு நாளைக்கு அநேகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.